தீபாவளி இதெல்லாம் பிடிக்கிறீங்களா? எப்படின்னா உங்கள் இது எது இப்போ வந்து சங்கல்பம், புது சங்கல்பம் ஒன்று பண்ணிடுவோம். எல்லோரும் பார்த்தோம் போத்தோம் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இது பண்ணுறோம். கோபூஜை பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த दुर्गा लक्ष्मी सरस्वती देवी नमः गोमात्र देवताभ्यो अनुग्रह प्रसादः जमानस्य सर्वसंपूर्णक्षेम स्थैर्य आरोग्य ऐश्वर्याभिवृद्धि सिद्धिर्भवति रामजनानां भक्तजनाः सर्वे जनाः वाचा यजमान सर्वदेवताभ्यो अनुग्रह प्रसादः அப்படியே அவாவாளுடைய கோத்திரங்கள் அவாவாள் நட்சத்திரங்கள் அவாவாளுடைய நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் என்னென்ன நடக்கணுமோ அவெல்லாம் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தேவதைகள். குலதெய்வத்தை வந்து நமக்கு ஆற்றுக்குள்ள அவள் அலோவ் பண்ணாதான் எல்லாருமே உள்ளே வர முடியும். இல்லைன்னா யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் உள்ளே வர முடியாது. ஆகவே அவாவா நித்தியப்படி அவாவாளுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அப்புறம் பெத்தவாளை நினச்சிக்கணும். அப்புறம்தான் சுவாமி, குருக்கு அப்புறம் தான் சுவாமி. அதனால அவாவா நித்தியப்படி இந்த கர்மானுஷ்டானங்கள் அப்படியே கடைபிடிச்சுன்னு நம்ம இந்தியா வந்து நல்ல நிலைமையில இருக்கும். மேலும் மேலும் சுபீட்சமாக இருக்கும். இப்போ போயின்னு இருக்கிற நிலைமை பார்த்தோன்னா ரொம்பவும் கஷ்டத்துக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வைதிகாலும் சரி லௌகிகாலுக்கும் எல்லாம் ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது. இந்த சிரமங்கள் தான் தீரணும்னு சொல்லிட்டு கோமாதா கிட்ட எல்லாரும் பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில சப்தமியும் சேர்ந்தவர்கள ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு என்ன வேண்டிக்கிறவளோ அது வந்து சீக்கிரமே பரிதமாகுங்கிறது சாஸ்திரோத்தமா சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல விஷயங்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். நம்ம பக்கத்தாட்டுக்கார சௌக்கியமா இருந்தா நம்ம சௌக்கியமா இருக்கணும். அதனால அவவா இண்டிவிஜுவலா வேண்டிக்கிறதுக்கு பதிலாக பொதுவா வேண்டிக்கும்போ அதுக்காக பொதுவாகவே எல்லாரும் உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணிக்கிறது. ஹர பார்வதி உதயே ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் தேவா போற்றி போற்றி. सिंहस्ता शशिशेखरामरप्रत्यैः सदर्भिर्भुजैः शङ्खं चक्रधनुस्रां च तदधिनेत्रैः त्रिभिर्शोभिताम् आमुद्राङ्गहारकं कररणकाञ्चीरणं नूपुरा. हे दुर्गां दुर्गतिकारिणीं भवत्नो रत्नोल्लसकुण्डला. கோமாதால லோகத்தில் உள்ள ரோகம் வந்து சீடிச்சு போற காலத்துல எல்லா தேவதைகளும் வேக வேகமா வந்து அவாவா வந்து எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டான். கடைசியா மகாலட்சுமிக்கு வந்து கோமாத்திரையோட புருஷ்டம் தான் கிடைச்சது, யோனி தான். அந்த யோனியில வந்து மகாலட்சுமி ஆவாகனமானதுனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், இந்து தர்மப்படி கோமாதாவை வந்து பின்புறத்திலேருந்து தான் சேவிக்கணும். முன்புறத்துல காலமாட மட்டும்தான் சேவிக்கணும். ஏன்னா அது பரமேஸ்வரனுடைய வாகனம். இந்த கோமாத்ராவில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறதுனால அவளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா விதத்துலையும் அவளுக்கு போஷணம் பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஒவ்வொரு ஆத்துலையும் டெய்லி நம்ம சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்டு இருக்கோம். ஒரு பிடி சாதம் இதில் வச்சு ரேஷன் அரிசி வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்த ரேஷன் அரிசி சொல்றது தப்பா நினைக்காதுன்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யறது மனசு கொஞ்சம் நெருடும்.
அது இல்லாம அந்த இதுல ஒரு பிடி அரிசி வேக வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி கோமாத்துக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அவளுக்கு இது பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அவ்வளவு விசேஷம். ஏன்னா நம்ம இதுக்காக தேடி போகணும்னு இல்லை, கொடுத்து வச்சு மெட்ராஸா பொறுத்தவரைக்கும் இந்த இந்த ஏரியாலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். எப்ப பார்த்தாலும் குறுக்க நடுக்க நம்ம வண்டியில பிரேக் எடுக்காம வந்து செக் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால முடிஞ்ச வேணும் அவாவா என்ன காய்கறிகளோ இதுவோ எச்சையை மட்டும் வச்சிடக்கூடாது. எந்த காலத்துக்கு கொண்டு சாப்பிட்டு மீதி இருக்கிறத கோமாதாவுக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஆற்றுல தர்ப்பணம் பண்ணிட்டு அந்த எள்ளூர் சேர்த்த பெண்டத்தை எல்லாம் வச்சிடக்கூடாது. நிறைய பேர் அந்த காரியம் பண்றாங்க, அது மகா பாவம். ஏன்னா தினம் வந்து பித்ருக்களுக்காக தான். இவன் வந்து தேவதைகள் 33 கோடி தேவதைகள் இருக்கிறதுனால தேவதைகளுக்கு என்னவோ அதை இங்க பண்ணினேனாலே அதுவே உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையா சேர்ந்துடும். நீங்க இதுக்காக தேடிக்கு போகலாம், கோயில் போகலாமா போக வேண்டாம். அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுவாங்க. இல்லையா மாடு வளர்க்குறவங்களுக்கு மாசத்துல ஏதோ ஒரு 1 கிலோ தவிரோ புண்ணாக்கோ ஏதோ வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம். நம்மளா அநாத ஆசிரமம் கொடுக்குறோம். வெளிநாட்டில் இருக்கா எத்தனை தாயார் தந்தையாரு எத்தனை பேர் காப்பாற்றுறாங்கன்னு தெரியாது. அந்த பீடைகள்லாம் போகணும்னா கோமாதாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்றோமோ நல்ல போஷாக்கு பண்றோமோ அவ்வளவும் நம்ம குடும்பத்தோட நம்மளோட இல்லை நம்மளுடைய 21 தலைமுறையும் காப்பாற்றும். அதனால தயவு செய்து எல்லாரும் இன்னையிலிருந்து ஒரு மனசுல ஒரு இதை வைராக்கியத்தை வச்சுக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்சது பண்ணணும். இல்லையா வெளியே கடற்கரைக்கு போறோமா 2 பழத்தை வாங்கி கொடுப்போம். அப்படி பண்ணிக்கிட்டே வாங்கணும். எல்லாரும் சௌகரியமா இருக்கணும். ஹர பார்வதி பதயே ஹர மகாதேவா. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சபத்ரம் திரிநேத்ரம் சூலம் வஜ்ரம் ஜகட்கம் பரசமபயதா தக்ஷபாதேவகந்தம் நாகம் பாதாஞ்சகண்டம் பிரளயோதபகம் சாங்குசம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் சுத்தஸ்படிகமணீரம் பார்வதீசம் நமாமி. கோபூதி எதுமா சிவனை கூப்பிடறாரு நினைக்காத, சிவனுடைய சகோதரி தான் யாரு? மகாலட்சுமி. அதனால முதல்ல அவர்தான் பூஜை பண்ணிதான் நாராயணனே அடைஞ்ச மகாலட்சுமி. அதனாலதான் மகாலட்சுமி இந்தியே சிவனை நம்ம கூப்பிடுறது. வைஷ்ணவால என்ன பண்ணுவா? எதுவா இருந்தாலும் பெருமாள் தான். நம்மள சிவன் தான் முக்கியம். ஆச்சாரியர்கள் எப்படியோ அதை விட அதிக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது சிவன். நிந்தனை இல்லாம இருக்கணும். ஒருத்தர் நெத்தியில விபூதிட்டு போறான்னா அவனை கிண்டல் பண்ணக்கூடாது. அவனுடைய காரியத்தை வந்து அவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கறதான் பார்க்கணும். அதனால எல்லாரும் பகவான் பாதாரத்துல மனசார வேண்டிக்கொண்டும் எல்லாம் நன்மையே நடக்கும். சிவாய் சிவசக்யாயுக்தோ யதி பவதி சக்ரப்ரபவிஷம் நசே தேவம் தேவம் நகலம் சலகஸ்பந்திதமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விஞ்சாதிபிரபிஷம் பிரணந்தம் ஸ்தோத்ரம் பாரதமத்ர புண்ணியத பிரவதே வாம் சுத்தாய நமः ஓம் தூமரோதனமதனே நமः அம்பிகாயே நமः மகாயே நமः ஆதிசக்தே நமः அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே நமः ஓம் நமோ பகவதி सर्वलोक वशीकरमोगरी ओम श्रीं ह्रीं क्लीं ऐं ह्रां क्लीं आदिं तं लम्बं श्रीं आदिलक्ष्मी संतानलक्ष्मी गजलक्ष्मी धनलक्ष्मी धान्यलक्ष्मी विजयलक्ष्मी वीरलक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी अष्टलक्ष्मी सौभाग्यलक्ष्मी हृदयमे दृढायां सिद्धिदायां सर्वलोक वशीकरणाय सर्वराज्यवशीकरणाय सर्वजन सर्वस्त्री पुरुष आकर्षकार्य सिद्धिदायां रागयोगेश्वरी सर्वसौभाग्यदायिनी एक सर्वजन रक्षण्यै नमो नमः महादेवे च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीस्वरूपिण्यै नमो नमः गोमात्रा देवताभ्यो अनुग्रह प्रसाद बल सिद्धिर्भवतु काले पुष्पमादिकान् समर्पयामि। ओम श्रद्धाय नमः ओम विभुते नमः ओम सुरभ्ये नमः ओम परमाधिकारे नमः।
அல்ல நிதானமாகவே போடலாம், நிதானமாகவே சொல்லலாம். வாசசே நம. ஓம் பத்மாபாய நம. பத்மாஜை நம. ஓம் சுசாஜை நம. ஓம் அரிவல்லபாய நம. ஓம் அசோகாய நம. ஓம் அமிர்தாய நம. ஓம் தீர்காய நம. ஓம் லோகசோக விநாசினே நம. ஓம் கர்ம நிலையாய நம. ஓம் கருணாய நம. ஓம் சோமாக்ஷே நம. ஓம் பத்மப்ரியாய நம. பத்மஹஸ்தாய நம. ஓம் பத்மதந்தாட்சே நம. ஓம் பத்மசுந்தரே நம. ஓம் பத்மோத்பவாய நம. ஓம் பத்மமுக்தாய நம. பத்மநாபப்ரியாய நம. ஓம் பிரமாஜை நம. ஓம் பத்மமாதாதராய நம. ஓம் தேவ்யை நம. ஓம் பத்மலே நம. ஓம் பத்மகாங்கியே நம. ஓம் புண்ணியகாந்தாய நம. ஓம் சுப்ரசன்னாய நம. பிரசாதவருத்தாய நம. ஓம் பிரபாய நம. ஓம் சந்திரவதனாய நம. ஓம் சந்திராய நம. ஓம் சந்திரசோதர்யே நம. ஓம் சதுர்புஜாய நம. ஓம் சந்திரஸ்வரூபாய நம. ஓம் இந்திராய நம. ஓம் இந்துசீதராய நம. ஓம் ஆக்லதனுஷாய நம. ஓம் புருஷாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவகர்யாய நம. ஓம் சத்யே நம. ஓம் விமலாய நம. ஓம் விஸ்வகர்யே நம. ஓம் துர்காய நம. ஓம் காரித்யஹம்சின்யே நம. ஓம் பீடபுஷ்கரண்யே நம. ஓம் சாந்தாய நம. ஓம் சுப்ரமாண்யாய நம. ஓம் ஸ்ரீயே நம. ஓம் பாஸ்கராய நம. ஓம் பில்வநிலயாய நம. ஓம் உலாலாய நம. ஓம் ஸ்ரீயசஸ்யந்தே நம. ஓம் வசந்தராய நம. ஓம் உதாரங்காய நம. ஓம் ஹரிணே நம. ஓம் தேவமாலினே நம. ஓம் தனங்காய நம. ஓம் சித்தாய நம. ஓம் சித்தாய நம. சித்த சௌபாக்யதாய நம. சுப்ரதாய நம. ஓம் துருவாய நம. ஓம் வரலக்ஷ்மே நம. ஓம் சுதாய நம. ஓம் சுவாய நம. हिरण्यप्राभाय नमः ओम समप्रज्ञाय नमः ओम श्रीराय नमः ओम मंगलदेवे नमः ओम विष्णुवक्षस्थिताय नमः ओम विष्णुपत्ने नमः ओम प्रसन्नाक्षे नमः ओम नारायण समाख्याय नमः ओम गायत्र्यकृत्स्ने नमः ओम देवे नमः ओम सर्वोद्भवाय नमः ओम नवदुर्गाय नमः ओम महाकाले नमः ओम ब्रह्मा शिवस्वरूपिणे नमः ओम त्रिकालं संपन्नाय नमः ओम श्री भुवनेश्वरे नमः अष्टोत्तर शतनामावली कुमार्चना हा देवे नमो नमः नानाविध परिमलस्य विद्यानां ब्रह्मा संज्ञां பசுமாட்டுக்கு வச்சிடலாம்ல வச்சிடலாம் सरसिज निलये सरोजहस्ते धवलतमां सुगन्धमाये शोभे भगवतीं हरिवल्लभे त्रिभुवनभूतिरे भुवनेश्वरी नमो नमः ओम श्री नमस्ते नमः ओम श्री अन्नदाते नमः ओम श्री सुभागे नमः ओम कडाक्षे मूल कमला बोले ओम शिव सत्य स्वरूपिण्यै नमः ओम श्री हरिदाम्बिक स्वरूपिण्यै नमो नमः जय जय गो माता ओम श्री जय जय गो माता कोटि कोटि वरम तंदिडुम माता ओम श्री गो माता ओम श्री जय जय गो माता मंगल मणिवे मंदिर बोलिए ओम श्री गो माता வேண்டும் நலம் தருவாய் வாழ்வில் வேண்டும் நலம் தருவாய் தர்மத்தின் குருவே புண்ணிய நதி
அப்புறம் தான் தீபம் பூ போட்டு அப்புறம் தான் தீபம் எந்த பூ? ஆமாம் பூ போட்ட பிறகு. प्रदक्षिणपदे पदे गोमात्रदेवताभ्यमान्तिकनन्दपूर्णान्तराङ्गाले सर्वे जनाः इष्टकाम्यार्थसिद्धिर्भवति समुत्तर सर्वमङ्गलानि भवन्ति अनाप्यसिद्धिर्भवति उपरि इच्छेन अभिवृद्धिसिद्धिर्भवति सर्वे जनाः दिनान्त आरोग्यदासिद्धिर्भवति आदि आनंदवल्ले अमृतवल्लभे आदिशक्ति पराणि माया मायस्वरूपी महिमहि मामदक्ति शरण्ये ज्ञानी ज्ञानस्वरूपी नडियवरमणि नाग ओंकाररूपी योगी योगासन सदा भुवनवसरे सौन्दर्ये புஷ்பம் போடணும். भादामन्त्रे कदाक्षतवरे संवत् रक्षण्ये नमो श्री भावे नमोऽस्तु ते भावाम्बिकाय अनुग्रह भादाम्बिके च वैदीश भवरोगनतीते जवे नाम त्रिनित्यं महारोगनिवारणं सर्वे जनाः सर्व रोग निवारण प्राप्त सिद्धिर्भवति श्री गोमात्रदेवताभ्यो अनुग्रह प्रसाद सिद्धिर्भवति वित्तवाञ्छा फलसिद्धिरस्तु எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இல்லாத நிலை வேண்டும் நம பார்வதி இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாரும் அப்படியே தயவுசெய்து அப்படியே ஊற்றிக்கோங்க. கற்பனை போட்டு